முன்மாதிரியாக எடுத்துச் சொல்ல வந்த தூதராக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறார். அந்த முன்மாதிரி இந்த இப்ராஹிம் தான், நீங்கள் பின்பற்றுங்கள் என்கிறான் இறைவன். மொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் உபதேசிக்கின்றான். கது கானத்துலகும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம். மக்களே, இந்த இப்ராஹிமிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, அழகிய முன் உதாரணம் இருக்கிறது என்று இறைவன் பேசுகின்றார். பல்வேறு விஷயங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நமக்கு முன்மாதிரிகள் இருக்கிறது. அது குறிப்பிட்டு ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறது, ஆதம வ நூஹா, உலகத்தார்கள் அனைவரையும் விட இப்ராஹிமையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்கிறார் இறைவன். உலகில் எத்தனை கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அழகில் மிகைத்தவராக இருந்தாலும் சரி, அதிகார பலம் மிக்கவராக இருந்தாலும் சரி, ஏன் ஒட்டுமொத்த வேறு வார்த்தைகளால் நாம் வர்ணிக்க தேவை. நமக்கு மிக தெளிவான ஒரு காட்சியை காட்டுகிறது. நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருளை போன்றுதான் நபி முகமது அவர்களுக்கே அருளை தேட வேண்டும் என்கின்ற இந்த எவ்வளவு ஆழமானது. ஒருவர் ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, ஜனாசா தொழுகையிலும் சரி, பெருநாள் தொழுகையிலும் சரி, கிரகண தொழுகையிலும் சரி, அத்தனை தொழுகையினுடைய அத்தஹியாத் இருப்பிலும் நீங்கள் பிரார்த்திக்கிற பிரார்த்தனையின் வாசகம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பிரார்த்தனை நமக்கு உணர்த்தவில்லையா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் பொழிந்திருக்கிற அருள்? நபி முகமது அவர்களுக்கே அருளை தேடுவதற்கு முன்மாதிரியாக ஒரு குடும்பம் வாழ்ந்து சென்றிருக்கிறது என்றால் அதில் எவ்வளவு படிப்பினைகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு முன்மாதிரிகள் இருக்கிறது, சிந்தித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் நிறைய படிப்பினைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம், நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம், பல உரைகளில் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய அந்த கட்டுப்படுதல் இறைவன் புறத்தில் எப்படி இருந்தது, ஒரு குடும்பமாக அவர்கள் இறைவன் விஷயத்தில் எப்படி அர்ப்பணிப்பு செய்தார்கள், அல்லாஹ் ஒரு கட்டளையிட்டால் உடனே அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் அவர்கள் எப்படி இருந்தார்கள், ஏகத்துவம் என்று வந்துவிட்டால் தன்னை பெற்ற தந்தையே, ஏன் தான் சார்ந்திருக்க சமூகமே தன்னை எதிர்த்தாலும் அத்தனையும் எதிர்த்து துணிந்து நிற்கிற துணிச்சலை அதிகம் கவனிக்கப்படாத தவறிய மிக அற்புதமான முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்வில் இருக்கிறது. அது என்ன? ஒரு குடும்பமாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தை கட்டமைத்தார்கள் என்ற விஷயம், எப்படி தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு குடும்பம்னு சொல்லும் பொழுது மனைவி, அண்ணன், தம்பி, அம்மா, அத்தா எல்லாம் குடும்பத்துல தான் வருவாங்க. ஆனால் ஒரு மனிதன் எங்கே ஒரு பரிபூர்ணமிக்க குடும்பத்தை, ஒரு திருப்தியான ஒரு முழுமையான குடும்பத்தை அடைகின்றான், எப்ப அடைந்ததாக நினைக்கின்றான்? ஒரு ஆணு ஒரு பெண்ணு கல்யாணம் முடிஞ்சு 2 மாசம் கூட இருக்காது, எதுவும் விசேஷமா கேட்பாங்க. ஒரு 6 மாசம், என்னங்க இன்னும் நல்ல செய்தி சொல்ற மாதிரி தெரியலையே கேட்கிறாங்க. ஒரு 1 வருஷம், ஒரு 2 வருஷம், ஏங்க இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இவ்வளவு வார்த்தைகள், இவ்வளவு தேடல்கள் எதற்கு? அப்பதான் அது பரிபூர்ணம், அந்த திருமண உறவு நிறைவுற்ற ஒரு திருமண உறவாக இருக்கிறது என்று மனிதன் எதிர்நோக்குகின்றான். அப்படித்தானே? குழந்தை செல்வத்தை தானே மனிதன் தேடுகின்றான். அதை வைத்துக் கொண்டு தானே தன்னுடைய குடும்பத்தை பரிபூர்ணப்படுத்த நினைக்கின்றான்.
அத்தகைய குடும்பத்தின் மூல கட்டமைப்பாக இருக்கிற அந்த பிள்ளைகளை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மிக அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது. நாமெல்லாம் கேட்டிருக்கிற அறிந்திருக்கிற செய்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை அவர்களை அறுப்பதை போன்று கனவு காண்கிறார்கள். நபிமார்களின் கனவுகளில் வருவது வஹி செய்தியின் வெளிப்பாடு என்று புரிந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகிட்ட வர்றாங்க. வந்து சொன்ன வார்த்தை என்ன? கால யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி அன் அதுபஹுக, என் அருமை மகனே, நான் உன்னை கனவில் அறுப்பதை போன்று கண்டேன் சொல்றாங்க. இதுல என்னங்க இருக்கு? எங்களுக்கு தெரியுமே. இந்த வசனத்தை நாங்க 100 தடவைக்கு மேல வாழ்நாள கேட்டிருப்போம் நினைக்கிறீங்களா? இதில் ஒட்டுமொத்த மனித இனத்திற்குமான மிக அற்புதமான வழிகாட்டுதலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். அது என்ன வழிகாட்டுதல்? இன்றைக்கு மனித உணர்வுகள், மனித உடல்கள் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு உறுப்புகளுக்கு ஒவ்வொரு விதமான துறைகள் இன்றைக்கு பெருகிவிட்டது. ஹார்ட்டா கார்டியாலஜி, நரம்பா நியூராலஜி, மனோதத்துவமா சைக்காலஜி என்று பல்வேறு விதமான துறைகள் மனிதனின் உடல் கூறுகளை ஆய்வு செய்து அதை படித்து அதில் ஏற்படுகிற பிழைகளை குறைகளை தீர்க்கிற மருத்துவ முறைகள் என்று அதிகரித்து விட்டது. அப்படி மனித உடல் கூறுகளை ஆய்வு செய்யும் பொழுது மனிதன் ஒன்றை கண்டுபிடிக்கின்றான். மனித உடலில் ஒரு ஹார்மோன் சுரக்கிறது. எல்லாமே ஹார்மோன் தானே, நம்ம படித்திருப்போம், தெரிந்திருப்போம். பசிக்கணுமா, உடம்புல ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்கணும். ஒரு சாதிச்ச ஒரு உணர்வு கிடைக்கணுமா, டோபமைன் சுரக்கணும். தூக்கம் உனக்கு சீராக இருக்கணும்னா இந்த ஹார்மோன் சுரக்கணும். ஒத்தவன்ட்ட கோபம் வந்துச்சுன்னா அப்ப இந்த ஹார்மோன் சுரக்குது என்று மனிதன் இன்றைக்கு கண்டறிந்திருக்கிறான். அத்தகைய ஆவில் ஒரு தகவலை குறிப்பிடுகிறார்கள். மனித உடம்பில் ஒரு ஹார்மோன் சுரக்கிறது, அதற்கு பெயர் ஆக்சிடோசின். இதற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? லவ் ஹார்மோன், பாண்டிங் ஹார்மோன் என்று இதற்கு இன்னொரு பெயர். ஏன், எதனால? ஏனால் இந்த ஹார்மோன் மனித உடலில் சுரக்கின்ற பொழுது அங்கேதான் அன்புக்கான வெளிப்பாடு பிறக்கிறது. நேசம், அன்பு, பச்சாதாபம் என்கின்ற உணர்வுகள் மனித உள்ளத்தில் அதிகரிப்பதற்கு இந்த ஹார்மோன் சுரப்பு காரணமாக இருக்கிறது என்று கண்டறிகிறார்கள். இந்த ஹார்மோன் குறைஞ்சிச்சுன்னா, உடம்புல சீரா இல்லைன்னா என்ன நடக்கும்? பதட்டம் இருக்கும். பிறர் மீது அன்பு, நேசம், ஒரு பிணைப்பு, ஒரு நெருக்கம், ஒரு அன்னுண்ணியம் இல்லாமல் போகும். ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை அவன் அனுபவிப்பான். பிறர் மீது எரிச்சல் அடைகிற, வெறுப்படைகிற, ஒரு நெருக்கமற்ற ஒரு மன உணர்வை அவன் வெளிப்படுத்துவான். எப்போ? இந்த ஹார்மோன் குறையும் பொழுது. இந்த ஹார்மோன் எங்கு சீராக இருக்கிறதோ, முறையாக இருக்கிறதோ, அங்கே அவனுடைய உள்ளத்தில் அன்பு, நேசம் என்கின்ற உணர்வு இயற்கையாக ஊற்றுப்போல் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே அந்த உறவுகளுக்கு மத்தியில் இணைப்பு, பிணைப்பு, நெருக்கம் இருக்கும். அதற்கு காரணமாக இந்த ஹார்மோன் இருக்கும் என்று சொல்கிறார்கள். சரி, அப்ப இந்த ஹார்மோன் சீராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அன்பான வார்த்தைகள், அரவணைக்கும் சொற்கள் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் சொல்லியாக வேண்டும். எந்த உறவுகளுக்கு மத்தியிலும் இது தேவை. ஆனால் குறிப்பாக பிள்ளைகளிடத்தில் மிக முக்கியமாக தேவை. அந்த அன்பு வார்த்தைகள், அரவணைக்கும் சொற்கள் அந்த பிள்ளைகளுடைய உடம்பில் இந்த ஹார்மோனை சீராக வைத்துக் கொள்ள உதவுகிறது. அதன் மூலம் அங்கே ஒரு அன்னுண்ணியம், ஒரு நெருக்கம் அந்த உறவுகளுக்கு மத்தியில், தந்தை மகனாக, தாய் பிள்ளையாக ஒரு அன்னுண்ணியமான உறவு அங்கே பிணைக்க முடியாத பந்தம் உருவாகிறது என்று சொல்கிறார்கள். நாங்கெல்லாம் கொஞ்சம் தாங்க செய்யறோம், நாங்களும் தான் கொஞ்சம். எங்க பிள்ளைகள் நாங்க அன்பா பேசத்தான் செய்யறோம். எப்போ? குழந்தை பிறந்த உடனே செல்லமே, தங்கமே, ஒரு 2 வயசு ஆகட்டுமே, மழலை பேச்சு பேச ஆரம்பிச்சோன்னா குதூகலம், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. என் தங்கம், என் தங்கம், என் செல்லம். ஒரு 5 வயசு ஆயிடுச்சா கொஞ்சுவாங்க. ஒரு 8 வயசு ஆயிடுச்சுன்னா கொஞ்சுவாங்க. ஒரு 10 கொஞ்சம் கொஞ்சுவாங்க. ஒரு 12, ஒரு 13 கொஞ்சணுமோ, அன்பா பேசணுமோ. தோளுக்கு மேல விளாண்டானுங்க, வயசாயிடுச்சே, பெருசாயிட்டானே,
வார்த்தைகள் வேறு விதமாக மாற ஆரம்பிக்கிறது. அன்பை வெளிப்படுத்துகிற அரவணைப்பை உதிர்க்கிற வார்த்தைகள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகிறது. கொஞ்சம் 5 வயசுல 2 வயசுல 8 வயசுல கொஞ்சம், ஆனால் எந்த வயசில் தேவையோ அந்த வயசில் தவற விட்டு விடுகிறோம். இந்த ஹார்மோனின் தேட்டம் எங்கே அதிகமாக இருக்கும் தெரியுமா? 10 பருவ வயதில் தான் அந்த பிள்ளைகளிடத்தில் அதிக தேட்டத்தோடு அது இருக்கும் என்று சொல்கிறார்கள். இப்ப எந்த வயதில் அவனிடத்தில் அன்பு சொற்களையும் அரவணைக்கும் வார்த்தைகளையும் சொல்லி அந்த பிள்ளைகளை தட்டி தூக்க வேண்டுமோ, அரவணைத்து அள்ளிக்கொள்ள வேண்டுமோ, அந்த வயதில் பல வீடுகளில் அந்த வார்த்தைகள் இல்லை, அந்த அன்பு சொற்கள் இல்லை. என்ன நடக்கும்? வீட்டில் இல்லைன்னா ரோட்டுக்கு போவான், அதானே? வீட்டில் சாப்பாடு இல்லைன்னா ஹோட்டலுக்கு போவோம்ல, வீட்டில் கிடைக்காத வெளியே தேட ஆரம்பிப்பான். அதான் மனித இயல்பு. அது ஒரு கட்டத்தில் ஹராமை நோக்கி, தவறான பாதையை நோக்கி அவனை தள்ளிவிடும். வீட்டில் அரவணைக்கும் வார்த்தையில அன்பு சொற்கள் இல்லை. இந்த நிலையில் அவன் வளர்த்தெடுக்கப்பட்டிருந்தால் ரோட்டுக்கு போகும்போது ஒரு ஆணோ பெண்ணோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க அன்பா பேசுறீங்க, நீங்க பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஆக்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு என்று ஏதாவது அவனுக்கு இருக்கிற ஒரு நிறையை சொல்லி பாராட்டி ஒரு அன்பு சொல்லை சொன்னால் முடிஞ்சு. இந்த காதல் 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 என்று வயப்பட்டு போறாங்களே, காரணம் என்ன? இதுதான். அந்த ஹார்மோனை பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கிற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி, உடுத்துறதுக்கு உடை கொடுக்கிற மாதிரி, கல்வி கொடுக்கிற மாதிரி அவருடைய உடம்பில் அது அவசிய தேவையாக இருக்கிற நம்மீதான ஈர்ப்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்துவதற்கு தேவையான இந்த ஹார்மோன் அவர்களுக்கு அதிகரிக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவை அன்பான சொற்கள், அரவணைக்கும் வார்த்தைகள். அப்படிதான் கூப்பிடுறோமா? நம்முடைய பிள்ளைகள் பல இஸ்லாமிய குடும்பங்களில் அப்படித்தான் அழைக்கப்படுகிறார்களா? அட எரும மாடு, சனியன, இப்படி எதுக்கு? அட கதவை சாத்திட்டு வாடா எரும மாடு, கதவை சாத்துறதுக்கு எரும மாடு, சனியன சனியன. ஒரு தடவை சொன்னா புரியாது, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுனா, லைட் ஆஃப் பண்றதுக்கு சனியன. இன்னும் சில ஊர்களில் எக்ஸ்ட்ரீம் ஆகி பேதியில ஓவா, நாசமா போவா, பிள்ளைகளை சபிக்கிற வார்த்தைகள் சர்வசாதாரணமாக அற்ப சொற்ப விஷயங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகளை கேட்டு வளர்கிற பிள்ளைகள் அவர்கள் தான் அன்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்டம் வரும், அவன் வளர்ந்து வருவான், அப்போது அந்த பெற்றோரிடத்தில் அந்த அன்பு வார்த்தை வெளிப்படுத்த மாட்டான். அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கலையே, அப்படி வளர்க்கலையே. அப்படி வளர்க்கப்பட்டவன் எப்படி நம்மிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம்? அது நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்ப அந்த பிள்ளைகளை அந்த அன்பான உணர்வோடு அரவணைக்கிற சொற்களை நாம் சொல்லி தட்டி எழுப்பும் பொழுதுதான் அங்கே அன்னுண்ணியமான பாச உணர்வுகள் ஏற்படும். சபிக்கிற திட்டுகிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளினுடைய மனதை பல்வேறு விதங்களில் நம்மை விட்டு தூரமாகிவிடும். இன்னும் கூடுதலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட நமக்கு அதை தடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். லா தது அலா அன்ஃபுசிக்கும் வலா தது அலா அவுலாதிக்கும் வலா தது அலா அம்வாலிக்கும். உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் சபித்து விடாதீர்கள், பிரார்த்தனை செய்து விடாதீர்கள். பிரார்த்தனை கையேந்தி கேட்கிறதாங்கிற பிரார்த்தனை அல்ல, ஒரு வார்த்தை சொல்லிடாதீர்கள். உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக வார்த்தைகளை உமிழ்ந்து விடாதீர்கள். லா துவாஃபிகு மினல்லாஹி ஷாஅத்தன் யுஸ்அலு ஃபீஹா அதாஉன் ஃபயஸ்தஜீபு லக்கும். ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தை அது அங்கீகரிக்கப்பட்டால் அது அப்படியே நிறைவேற்றப்பட்டு விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்றாங்களே. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் சாபத்திற்குரிய சொற்களை சொல்லாதீர்கள் என்று நமக்கு தடுத்திருக்கிறாங்களே. இதை நம்முடைய உள்ளத்தில் உள்வாங்கி நம் பிள்ளை, நம் வீட்டு பிள்ளை நம் மீது நேசத்தையும் பாசத்தையும் அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் எண்ணமும் கொண்டிருந்தால் நாம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பு சொல்லுகிற அரவணைக்கிற வார்த்தைகளை வெளிப்படுத்துகிற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொன்னாங்கல்ல, யா புனைய, என் செல்லமே, என் அன்பே, என் தங்கமே, நம்ம பாசையில யா புனைய இன்னி அரா ஃபீல் மனாமி அன்னி அதுபஹுக. உன்னை நான் அறுக்கிற மாதிரி கண்ண, கிளம்புடா பொட்டையை கிளப்பிட்டு, வா வா போவோம், வா, உன்னை அறுக்கணும் கனவு கண்டுட்டேன், வா போலாம், வா, இங்க படு போடு சொன்னாங்களா? அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, வஹீ செய்தி,
அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிலையில் தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கிறாங்க, ஃபன்துர் மாதா தரா, இந்த மாதிரி உன்னை அறுக்கிற மாதிரி கனவு கண்டம்பா, உன் கருத்து என்ன, உன் விருப்பம் என்ன, உன் யோசனையை சொல்லுன்னா. நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான், சொன்னா சொன்னதுதான், கேட்டு கப்சுப்பு நடக்கணும் சரியா என்று சொல்லலை. உன் விருப்பம் என்ன, உன் கருத்து என்னன்னு கேட்கிறாங்க. இதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு சைக்காலஜியில, மனோதத்துவ ரீதியில் மனிதனுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது என்ற ஆய்வுகள் ஒவ்வொரு புறமாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அதுதான் எதிர்காலத்தின் மிகப்பெரிய மருத்துவ துறை. மற்ற எந்த மருத்துவத்தையும் விட உளவியல் தான் உலகத்தின் உச்சபட்சமான மருத்துவத்தில் கோலோச்சும் என்று எதிர்கால கணிப்புகள் சொல்கிறது. அப்படி மனிதன் இன்றைக்கு டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்தில் போயிட்டு இருக்கான். அப்ப இது என்ன நடக்கும்? பிள்ளைகளிடத்தில் அவர்களுடைய கருத்துக்களை, உன் விருப்பம் என்ன, உன்னுடைய யோசனை என்ன என்று கேட்கிறதன் மூலமாக உளவியல் ரீதியிலாக பல மாற்றங்களை அந்த பிள்ளைகள் சந்திக்கிறார்கள் என்று ஆய்வுகளின் அடிப்படையில் தரவுகளை தந்திருக்கிறார்கள். என்ன நடக்கும்? அந்த பிள்ளைகளிடத்தில், அவர்களிடத்தில் நாம் ஒரு விஷயத்தை பற்றிய கருத்து கேட்கும் பொழுது, இது மாதிரி உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய யோசனை என்று கேட்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? மனதளவில் அவனை பற்றிய சுய மதிப்பு அவனுக்கு கூடும். நம்மளை மதிச்சு கேட்டிருக்காங்களே, கருத்து சொல்ல சொல்லி கேட்டிருக்காங்களே என்று தன்னை பற்றியான ஒரு மதிப்பு அவனுடைய உள்ளத்தில் அதிகரிக்கும். அதே போன்று ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்பிடன்ட் அவனுடைய உள்ளத்தில் உதயமாகும். ஒரு கட்டத்தில் அவனுடைய சிந்தனை திறன் மேம்பட ஆரம்பிக்கும். கேட்டிருக்கிறாங்க, நம்ம சொல்லணும், கரெக்டா சொல்லணும், என்ன சொல்லலாம் என்று சிந்திக்கும் பொழுது அந்த சிந்தனைக்கான சிந்தனை ஆற்றல் அவனுக்கு அதிகரிக்கிறது. கருத்து சொல்லிவிட்டான், இதுதான் என் விருப்பம் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அங்கே அவனிடத்தில் ஒரு பொறுப்புணர்வு ஏற்படுகிறது. ஆக நம்மள்ட்ட கேட்டாங்களே, நாமளும் இப்படி சொல்லிட்டோமே, நம்ம சொன்னபடி அவங்க செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நாம இதுல கரெக்டா இருக்கணுமே, நம்ம இதுல கரெக்டா இருக்கணுமே, நம்ம சொல்லி நடந்ததாச்சே, நம்ம விருப்பத்தின்படி தீர்வானாச்சே என்கின்ற அந்த எண்ணம் அவரிடத்தில் ஒரு பொறுப்புணர்வை கொண்டு வருகிறது. இப்படியாக அந்த உணர்வுகளை, கருத்துக்களை கேட்டு வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் அவருடைய உணர்வுகளை ரொம்ப தைரியமாக, ரொம்ப ஃப்ரீயாக வெளிப்படுத்துவார்கள். மந்தமா இருக்க மாட்டான், சொங்கியா இருக்க மாட்டான், அப்படியே உம்முன்னு இருக்க மாட்டான். தன்னுடைய உணர்வு என்ன, தன்னுடைய கருத்து என்ன என்று திடமாக, உறுதியாக எடுத்து சொல்கின்ற துணிச்சல் அவர்களிடத்தில் பிறக்கும். எப்போ? அந்த பிள்ளைகளிடத்தில், அவர்கள் விஷயத்தில் நாம் கருத்து கேட்கும் பொழுது. மற்றதை விடுங்க, என் பிசினஸ்ல என்ன, அந்த பிரச்சனைக்கு என்ன, அவர்கள் விஷயத்தில், குறிப்பாக அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தில், அவர்கள் விஷயமாக நாம் கருத்து கேட்கிற அந்த விஷயம் இப்படியான பல உளவியல் மாற்றத்தை, உள்ளார்ந்த மாற்றத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்போ? பல ஆய்வு பண்ணி, லட்சத்தை போட்டு, நபர்களை உள்ளடக்கி பல வருடங்கள் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க சொல்லப்பட்ட மனோதத்துவ மருத்துவ ரீதியிலான தகவல்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழகிய உபதேசமாக, அழகிய அறிவுரையாக வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். இங்கே நம்மிடத்தில் தான் தேர்வு இருக்கிறது. நாம் எப்படி செயல்பட போறோம்? அதெல்லாம் என் ஈகோ இடம் கொடுக்குமாங்க? வாடா போடா, அதை செய்டா, இதை செய்டா என்று அதட்டி உதட்டி வந்து திடீர்னு போய் வாப்பா இங்க வா, உனக்கு என்ன என்று கேட்டா என்ன இது? நமக்கு ஈகோ இடம் கொடுக்காதுங்க. சுத்தி உள்ளவங்க நேத்து வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பையன்ட்ட எப்படி பேசுறாரு என்று நினைச்சிடுவாங்களோ என்ற எண்ணம் வந்தால் விளங்காது. யாரை, எதை நாம் தேர்வாக எடுக்க போகிறோம்? ஏன் ஈகோ என்ன, என்னுடைய சுயநலம் என்ன, என்னுடைய மதிப்பு என்ன, என்னை பற்றிய மற்றவர்களின் பார்வை என்ன, அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்க என்று பார்க்க போகிறோமா? எவன் எப்படி நினைச்சாலும் சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மாதிரி இது, அவர்கள் காட்டி தந்த வழியில் தான் நான் செல்வேன் என்ற அடிப்படையில் அந்த பாதையின் தேர்வை தேர்ந்தெடுக்க போகிறோமா? நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள போகிறோம்? என்னுடைய விருப்பம், என்னுடைய வழக்கம், என்னுடைய பழக்கம், என் துணி, இப்படித்தாங்க இருப்பேன்னு சொல்ல போறீங்களா? அல்லது நபி இப்ராஹிம் ஒட்டுமொத்த
உலக மாந்தர்களுக்கு முன்மாதிரியாக அனுப்பப்பட்ட நபி முகமது அவர்களுக்கே முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்வு செய்த, அல்லாஹ் அருள் செய்த, அகிலத்தார்களின் அத்தனை மனிதர்களையும் அல்லாஹ் அருள் செய்த அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழி என்று தேர்வு செய்ய போகிறோம். எதை தேர்வு செய்ய போகிறோம்? நீங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டித்தந்த வழியில் நீங்கள் நடக்க ஆரம்பித்தால், இந்த விஷயத்தில் பிள்ளைகளை கட்டமைக்கிற விஷயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழிகாட்டிய வழிமுறையை கடைபிடிக்க ஆரம்பித்தால், நாளைக்கு உங்க குழந்தை உங்கள்கிட்ட எந்த விதத்திலும் தவறா நடக்காது. இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒரு காலம் வரும், வயோதிகம் அடைவோம், பிள்ளைகள் வளர்வார்கள், அதிகாரம் கைமாறும், பொருளாதார சூழல்கள் தலைகீழாக புரட்டி போடப்படும். அத்தனை அதிகாரமும் அவன் கையில் வரும் பொழுது நரம்புகள் தளர்ந்து தோள்கள் சுருங்கிய நிலையில், வயோதிக நிலையில், பலகீனமான நிலையில் படுத்திருக்கும் பொழுது கொடுக்கறத தின்னுட்டு கடை சரியா சும்மா நொய் நொயின்னு கிட்டு சொல்லுவான், எரிச்சப்படுவான், வெறுப்படைவான், கோபப்படுவான். பெற்றோர்கள் விஷயத்தில் அது போன்ற வன்மமான வார்த்தைகளை பிள்ளைகள் எந்த யோசனையும் இன்றி வெளிப்படுத்துவார்கள். ஏன் அந்த பிள்ளைகளை சிறு வயதில் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க போட்டு புளிஞ்சு எடுத்தீங்கல்ல, வார்த்தைகளால் வதச்சிங்கல்ல, அப்படி வார்த்தெடுக்கப்பட்டவன் அவனுடைய உள்ளத்தில் இயல்பாகவே அதுவே அவனுடைய குணமாக மாறிவிடும். நாளைக்கு ரிவெஞ்ச் நமக்கு ரிப்பீட் ஆகி வரும். நம் விஷயத்துல நம்முடைய யோசனையை கேட்க மாட்டான், கொடுக்கிறத கட்டிக்கிட்டு இருக்கணும், சரியா சொல்லுவான், நடக்கும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த இந்த வழியில் நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை கட்டமைத்திருந்தால், நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள் அன்பான வார்த்தைகளை, அரவணைக்கும் சொற்களை, முதுமையில் நம்மை அள்ளி தூக்குகிற, அரவணைத்துக் கொள்கிற பிள்ளைகளாக வளர்வார்கள், உருவாகுவார்கள். எப்படி பிள்ளைகளை நாம் வார்த்தெடுக்க போகிறோம்? நம்முடைய விஷயத்தில் நாம் வயோதிகப்பட்டிருந்தாலும் எதையும் செய்ய மாட்டார்கள். யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நினைச்சாலும் சரி, சிந்தனையை மாற்ற நினைச்சாலும் சரி, பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், பிள்ளை பெற்றோரை கவனிக்காம நடக்கிறான் என்ற நிலைக்கு அந்த பிள்ளை போகாது. என் பெற்றோர் என் விஷயமாக என் யோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தையும் அவர்கள் செய்ததில்லை. என் பெற்றோர் விஷயத்தில் அவர்கள் விருப்பம் என்ன என்று கேட்காமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த ஆழமான உள்ள பதிவு அவனுடைய உள்ளத்துல பதிஞ்சிருக்கும். யாரு தாக்க நினைச்சாலும் சரி, உள்ளத்துல மாற்ற நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிலையாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் போராடித்தான் பெற முடியும் என்கின்ற நிலையில் இந்த சமுதாயத்தை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். அதுல இந்த கட்சிக்கார அந்த கட்சிக்கார என்ற வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் முஸ்லிம்களை அவர்கள் எதையும் போராடித்தான் பெற முடியும் என்கிற நிலையில்தான் தாழ்த்தி வைத்திருக்கிற நிலையை பார்க்கிறோம். ஒரு கட்டம் முஸ்லிம்களுடைய உரிமைகளை பறிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், இருந்த இடம் தெரியாமல் ஆக்க வேண்டும் என்று ஒரு பாசிச சிந்தனை மிக்க ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்றால், முஸ்லிம்கள் அவர்கள் நம்மை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும், நம்மீதே பெற்றுக்கொண்டவர்களாக, நமக்கே ஆதரவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் இப்படியான சில அரசியல் சிந்தனை மிக்கவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒரு பக்கம் நம்முடைய வழிபாட்டு உரிமையை, சொத்துரிமையை, உணவு உரிமையை, உடை உரிமையை பெறுவதற்காக பாசிச சக்திகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் என்றால், வேறொரு புறம் நம்முடைய உண்ணுகின்ற உணவின் தரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. குடிக்கின்ற தண்ணீரினுடைய தரம் மிக மோசமாக இருக்கிறது. நாம் வாழுகிற சூழலினுடைய பகுதியினுடைய நிலை மிக மிக மோசத்திற்குரியதாக இருக்கிறது. குறிப்பாக முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகள், மேலப்பாளையம், கீழக்கரை, கடையநல்லூர், காயல்பட்டினம் என்று எதுவெல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பகுதியாக வாழுகின்ற பகுதிகளாக இருக்கிறதோ, அந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் அரசாங்கத்திற்காக பல தங்களுடைய சொத்துக்களை தானமாக வழங்கியிருக்கிறார். நகராட்சி கட்டடமா வச்சுக்கோங்க, விஓ ஆபீஸா வச்சுக்கோங்க, பத்திரப்பதிவுக்கா வச்சுக்கோங்க என்று முஸ்லிம் செல்வந்தர்கள், தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை இந்த அரசுக்காக, மக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கியிருக்கிறார்கள். பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரி இறைத்திருக்கிறார்கள். இப்படி வழங்கியிருக்கிற சமுதாயத்தின் இன்றைய சமுதாய கட்டமைப்பு எப்படி இருக்கிறது? அவர்கள் வாழக்கூடிய சூழலினுடைய பகுதி எப்படி இருக்கிறது? மிக மோசமாக. நாம் யோசித்து பார்த்தால், வரலாற்றுகளை பின்னோக்கி பார்த்தால், வேண்டுமென்றே
திட்டமிட்டு இந்த சமூகத்தை இப்படித்தான் அமுத்தி வைக்க வேண்டும், இப்படித்தான் அவர்களை ஆக்கி வைக்க வேண்டும் என்ற நிலையில் ஆக்கப்பட்டது போன்ற ஒரு விஷயத்தை தான், ஒரு தோற்றத்தை தான் நம்ம. அப்படி குடிநீர், குடிக்கிற தண்ணீர் ஒரு தரமான, தரம்லாம் வேணாம், சுத்தம், அதுல இந்த சத்து இருக்கு, அந்த சாக்கடை கலக்காத ஒரு தண்ணியை கொடுங்கப்பா. பிறந்து வளர்கிற ஒரு பச்சிலம் குழந்தை கூட இந்த சாக்காடை கலந்த நீரைத்தான் குடிக்கிறது என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு சில முஸ்லிம் ஊர்களுடைய நிலைமை இருக்கிறது. எவ்வளவு பரிதவிக்கக்கூடிய விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். ஒரு பக்கம் உரிமைக்காக, சொத்துரிமைக்காகவும் தம்முடைய வழிபாட்டு உரிமைக்காகவும் ஒரு சமுதாயம் போராடி கொண்டிருக்கும் போது, உன் குடிக்கிற தண்ணியே சாக்கடை தாண்டா, நீ இருக்கிற இடமே குப்பை தாண்டா என்ற நிலையில் நம்மை ஆற்றுவிக்கிற ஆட்சியாளர்கள் நம்மை ஆக்கி வைத்திருப்பார்கள் என்றால் இதுக்கு பேரு விடியலா? அப்ப எத்தனை ஆளுகின்ற அரசாங்கங்கள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த அடிப்படை கட்டமைப்புகள் மிக மோசமாக இருக்கிறது. இதனால சாக்கடை கலந்த, கழிவுநீர் கலந்த அந்த தண்ணீரை குடிப்பதினால் தங்களுடைய உடல் ரீதியினால பல்வேறு விதமான இழப்புகளை சந்திக்கிறார்கள், ஆரோக்கிய இழப்புகளை சந்திக்கிறார்கள். மருத்துவம், டாக்டர் அதுன்னு ஓடி ஓடி தம்முடைய செல்வத்தை இழக்கிறார்கள். ஒரு பக்கம் போனா முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் மிக அதிகமான நாய்கள், தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் நாய்கள் பெருத்து விட்டது என்று இருந்தாலும் அது ஒவ்வொரு பகுதிகளில், நகராட்சிகளில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆனால் முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிகள் என்றால் அது கண்டுகொள்ளப்படாத நிலையில், நேற்று முன்றைய தினத்தில் கூட 2 செய்திகள், தெருவில் சென்ற குழந்தையை தெருநாய் கடித்து கொதறியது என்று. ஒரு பாதுகாப்பா தம்முடைய பிள்ளைகளை தெருவில் விட கூட முடியாத அளவிற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி வைத்துக் கொண்டு நாங்க விடியலை கொண்டு வர்றோம், வெளிச்சத்தை கொண்டு வர்றோம்ங்கிறது ஏற்புடையதாக இல்லை. எந்த கட்சி இங்கே ஆட்சி அமைக்க நினைத்தாலும் முஸ்லிம்களுடைய அந்த வாக்கு வங்கி என்பது மிக அவசியமானதாக இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்துதான் இருக்கிறார்கள். நாம இவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம், இவங்களுடைய மற்ற உரிமைகளை பறிக்க நினைக்கிற பாசிச சக்திகளுக்கு எதிராக நிற்கிறோம் என்பதற்காக எப்படி இருந்தாலும் நமக்குத்தான் மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற சிந்தனையில் சிலர்கள் செயல்படுவார்கள் என்றால் அந்த சிந்தனை சுக்குநூறாக அளிக்கப்படும். ஏன், கடந்த கால வரலாறுகள் அதை நமக்கு பாடம் சொல்லும். ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சொல்லுகின்ற செய்தி. கடந்த கால வரலாறுகளை புரட்டி பாருங்கள். முஸ்லிம்கள் தக்க சமயத்தில் கொடுக்க வேண்டிய பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே நாம் கேட்பது, இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக திட்டமிட்டே அவர்களுடைய அடிப்படை தண்ணீர் வசதிகள் கூட மிக மோசமாக, சுகாதாரமற்ற நிலையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதை மாற்ற வேண்டும். அதைத்தான் அந்த பச்சிலம் குழந்தைகள், பிறந்து வருகின்ற குழந்தைகளும் கூட குடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இதை ஆளுகின்ற அரசாங்கங்கள் மிக சீரியஸான மேட்டராக, ரொம்ப சீரியஸான மேட்டராக கையில் எடுத்து அதை சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த ஜும்மா பிரசங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு செய்திகளை எத்தி வைத்து, இது தொடருமானால் ஒரு கட்டத்துக்கு மேல மனிதன் அடங்கி போக மாட்டான், திமிரி எழுவான். அது அவர்களுக்கு எதிராகவே அமைந்துவிடும் என்கின்ற விஷயங்களை உணர்த்தியவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.